ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு சரி ஒரு புக் படிச்சு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புக்கு படித்தேன். மகிழ் எழுதிய ஒரு கோப்பை தேநீருடன் எனது கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை புக்கு தான். இதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது கவிதைகள், அதாவது ஒரு 2 or 4 லைன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கவிதை வந்துட்டு நிறைய பேர் கவிதை படிக்கிறவங்க, கவிதையை விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக கவிதை இல்லாமல் ஒரு 2 லைன்ஸில் 3 லைன்ஸில் இல்லை 4 லைன்ஸில் சொல்கிற மாதிரி கவிதைகள் இருந்தால் ரொம்ப விருப்பப்பட்டு படிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற கவிதையை விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிங்க. கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே காமனாக எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் யூனிக்கான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறது ஒவ்வொரு மாதிரியான ஒரு எழுத்து நடையாக இருக்கும். அதை சொல்ல வர விஷயங்கள் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 4 லைனில் சொல்கிற ஒரு விஷயத்த ஒருத்தவங்க 2 லைனில் சொல்லி முடிச்சிருவாங்க. இல்லை ஒருத்தவங்க 2 லைன்ஸில் சொல்கிற ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ஒரு 10 லைன் இல்லை 15 லைன் அந்த மாதிரி ரொம்ப ப்ரீஃபாக எழுதியெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு எப்படி அது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறது, எப்படி அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக எழுதுறது தான் கவிதை மொழியில் எழுதுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு ஒன்லி இப்போ காதலாகட்டும் இல்லை நட்பாகட்டும் அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக ஒரு பேனாவை பற்றி, ஒரு எரேசரை பற்றி, இல்லை ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு மரம், இந்த மாதிரி இயற்கையை பற்றியுமே வந்துட்டு காமனான சில கவிதைகள் இந்த புக்கில் இருக்குது. ஸோ தனிமையை பற்றி ஒரு 2-3 கவிதை படித்தேன். இப்போ தனிமையில் இருக்கும்போது தான் நம்மளோட லைஃப்பை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதாகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது நிறைய தேவையான விஷயங்களும் வரும், தேவையில்லாத விஷயங்களும் வரும். அது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு தனிமையும் கொஞ்சம் டீயோ காஃபியோ நம்ம கையில் இருந்தால் போதும். ரொம்ப நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கு. அப்படியே அந்த கவிதைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ தனிமையில் இருக்கவங்களுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனிமையை வந்துட்டு ஏன் எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம்திங் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்காததோ, ஏதோ ஒன்று நம்ப முடியாத ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க அதாவது தனிப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு விரக்தியில் இருக்கிறது தான் வந்துட்டு தனிமையாக அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்படி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு விஷயம் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 கவிதை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒரு கோப்பை தேநீரும் கொஞ்சம் தனிமையும் நிறையவே சொல்லித் தருகிறது வாழ்க்கையை பற்றி. ஒரு கோப்பை தேநீரும் கொஞ்சம் தனிமையும் நிறையவே சொல்லித் தருகிறது வாழ்க்கையை பற்றி. எஸ், ட்ரூ. வாழ்நாள் குறைவாய் இருந்தாலும் வாழும் வாழ்க்கையை வண்ணமயமாய் வாழ்ந்து விட்டு செல்கிறது வண்ணத்து பூச்சி. ஒரு பட்டாம்பூச்சியோட லைஃப் டைமே ரொம்ப கம்மி தான். பட் அது இருக்கிற வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருக்கான். இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்நாள் குறைவாய் இருந்தாலும் வாழும் வாழ்க்கையை வண்ணமயமாய் வாழ்ந்து விட்டு செல்கிறது வண்ணத்து பூச்சி. ஒரு பேனாவை பார்த்து நமக்கு என்ன தோணும்? இது எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுமான்லாம் சொல்ல முடியாது. பட் மகிழ்க்கு இது தோணியிருக்கு பாருங்க. சுயமாக சிந்திக்க தெரியாததால் இன்னும் பிறரது கைக்குள்ளேயே இருக்கிறது எழுதுகோள். சுயமாக சிந்திக்க தெரியாததால் இன்னும் பிறரது கைக்குள்ளேயே இருக்கிறது எழுதுகோள். இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எரேசருக்கு இன்னொரு கவிதை இருக்குது. பிறரின் குறைகளை திருத்த முயன்று தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது அழிப்பான். பிறரின் குறைகளை திருத்த முயன்று தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது அழிப்பான். இது வந்து ஒரு எரேசருக்கான கவிதை மட்டும் கிடையாது. இதெல்லாம் நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்டைரக்டாக நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறது ஒரு கவிதை மொழி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ரொம்ப எல்லாருக்கூடையும் அட்டாச் ஆகாமல் ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவிதை இருக்குது பாருங்களேன். சிறு இடைவெளி விட்டு பின்தொடரவும் வாகனத்தை மட்டுமல்ல உறவுகளையும் தான். இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த நேரத்து கவிதை, அந்தந்த சுச்சுவேஷனில் என்ன தோணியிருக்கோ ஸோ அதை அப்படி தான் எழுதியிருக்கான். பட் இது வந்துட்டு இது எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். இது எல்லாருமே படிக்கும்போது ஆமாம்ல உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய கவிதை இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் வாசிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். தனிமைக்கான இன்னொரு கவிதை இருக்குது. யாருமற்ற தனிமையில் மனம் சோர்ந்திருக்கும் போது ஒரு சிறு ஆறுதல் யாரிடமிருந்தோ கிடைக்க பெறின் அவர்களும் தேவதைகளே. யாருமற்ற தனிமையில் மனம் சோர்ந்திருக்கும் போது ஒரு சிறு ஆறுதல் யாரிடமிருந்தோ கிடைக்க பெறின் அவர்களும் தேவதைகளே. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சுச்சுவேஷன்லையும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும், நம்ம ஏதோ ஒரு திங்கிங்கில் இருப்போம். திடீர்னு யாருன்னா ஒருத்தங்க கால் பண்ணி ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலாவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசினாங்கனாக்கா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க தேவதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமற்ற தனிமையில் மனம் சோர்ந்திருக்கும் போது ஒரு சிறு ஆறுதல் யாரிடமிருந்தோ கிடைக்கப்பெறின் அவர்களும் தேவதைகளே. நிறைய காதல் கவிதை இருக்குது. பட் எனக்கு இந்த காதல் கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னில் கருவான என் காதல் 1000 கனவுகளை ஈன்றது கவிதைகளாக. உன்னில் கருவான என் காதல்
ஓராயிரம் கனவுகளை ஈன்றது கவிதைகளாக. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கவிதை. இன்னொரு தனிமை கவிதை. தனிமையை விரும்புவதென்பது சில நேரங்களில் யாரையும் நம்ப முடியாததன் விரக்தியில். தனிமையை விரும்புவதென்பது சில நேரங்களில் யாரையும் நம்ப முடியாததன் விரக்தியில். ஸோ இந்த மாதிரி நிறைய கவிதை இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 கவிதையை மட்டும்தான் நான் வாசிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவிதையை விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த புக்கை தாராளமாக நீங்கள் படிங்க.